வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 18 காண்போமா? பிரம்மதேவன் பகவானை மீண்டும் பலமுறை வணங்கிவிட்டு பிரபஞ்ச சிருஷ்டியில் இயங்கினார். நான்முகன் தான் தோன்றிய தாமரை மலரை 3 லோகமாக பிரித்தார். பூலோகம், உபரோலோகம், சுவர்லோகம் இம்மூன்றும் கர்மத்தின் பலன்களுடைய சொரூபமாகும். ஆகவே இம்மூன்று லோகங்களும் உற்பத்தி, நாசம் இரண்டையும் உடையதாக இருக்கின்றது. மகர் லோகம் முதல் பிரம்மலோகம் வரையுள்ள லோகங்கள் எவ்வித பலனையும் எதிர்பாராது செய்யப்பட்ட தர்மத்தின் சொரூபமானபடியால் பிரம்மதேவன் காலம் முழுவதும், அதாவது பிரம்மதேவனுடைய காலம் முடியும் வரையில் நாசமின்றி விளங்குகின்றான். பிரபஞ்சத்துக்கு பிரளயம் 3 விதமாக கூறப்படுகிறது. காலத்தின் முடிவினால் ஏற்படும் நித்திய பிரளயம், சங்கர்ஷனுடைய முகத்தில் நின்று தோன்றும் அக்னியால் ஏற்படும் நைமித்திக பிரளயம், சத்துவம் முதலான குணங்கள் ஒன்றுடன் ஒன்று ஒடுங்கி உண்டாகிற பிராகிருத பிரளயம் என 3 வகை பிரளயம் உண்டு. பிரம்மாவின் தசவித சிருஷ்டிகள் பிரபஞ்ச சிருஷ்டி பிராகிருதம், வைகிருதம் என்று 2 வகைப்படும். அவற்றுள் பிராகிருதம் 6 உட்பிரிவுகளையும், வைகிருதம் 3 உட்பிரிவுகளையும் கொண்டவைகளாகும். இந்த 9 வகைகளுக்கு மேல் 10வதாக தேவ சிருஷ்டி ஆகும். அவற்றை சற்று விபரமாக காண்போமா? பிராகிருதம் 6 வகை. பரமாத்மாவினிடம் குணங்களின் ஏற்றத்தாழ்வினால் ஏற்படும் முதல் சிருஷ்டி மகத், அதாவது மகதத்துவம். இரண்டாவது அகங்காரம். அதிலிருந்து பஞ்சபூத திரவியங்களும் பஞ்ச ஞானாந்திரியங்கள் ஆன ஞானமும் பஞ்ச கர்மேந்திரியங்களான கிரியைகளும் தோன்றின. 3. திரவியங்கள் தோன்ற காரணமான அவற்றின் சூக்ஷ்ம சக்திகளான பஞ்ச தன்மாத்திரைகள், அதாவது உணர்வுகள், சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம். வைகாரிகோ தேவ சர்க்கக பஞ்சமோ என் மனம் ஞான கர்ம வடிவான இந்திரியங்களின் சிருஷ்டி. 5 இந்திரியங்களின் அதிர்ஷ்டமான தேவதைகளின் சிருஷ்டி. 5 மனம் படைக்கப்பட்டது 5வது சிருஷ்டியாகும். 6 வித்யை, அவித்யை, அதாவது அறிவு, அறிவின்மை, இவை இரண்டையுமே படைக்கின்றார். இதில் அறிவு என்பது கத்தியை போல், அறிவின்மை என்பது கத்தியை வைக்கும் உரை போன்றதாகும். கத்தியை உரைக்குள் வைப்பது போல் ஞானத்தை அஜ்ஞானத்திற்குள் வைப்பது போலாகும். உரைக்குள் இருந்து கத்தியை உருவினால்தான் பயன்படும். அதுபோல அஜ்ஞானத்தில் இருந்து உருவினால்தான் ஞானம் பயன்படும். ஆனால் நாம் எப்பொழுதுமே ஞானத்தை அஜ்ஞானத்திற்குள் மூடி வைத்து விடுகிறோம். நமக்கு நல்ல ஞானம் இருந்து ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் நாம் செய்திருக்கும் கர்மங்கள், இந்த உடம்பு, அகங்காரம், மமகாரம், அவை அனைத்தும் ஞானத்தை மூடி உள்ளன. அதை தள்ளிவிட்டு வந்தோமேயானால் ஞானம் புலப்படும். 7 வைக்ரு 3 வகை தாவர சிருஷ்டி. இவற்றின் பிரிவுகள் வனஸ்பதிகள் ஓஷதிகளையும் வேர் மூலம் சாரத்தை கொண்டவை. பட்டையில் சாரம் கொண்டவைகள், அதாவது மூங்கில்கள், தாவர இடங்கள், மரங்கள் வேர் மூலம் சாரத்தை கிரகித்து மேல் நோக்கி செலுத்துபவைகளாகும். அறிவு விளக்கமற்றவைகளாகவும் வெளிப்படையாக தோன்றாத உணர்ச்சி உடையவைகளாகவும் இருக்கும். 8 பசு பட்சிகள். இவைகள் திரியக் ஜாதிகள் எனப்படுபவன. அசைவன, ஊர்வன, மிதப்பன, பரப்பன, நடப்பன. ஆடு, மாடு, புலி, சிங்கம் என இவை அனைத்தையும் படைத்தார். 9 மனுஷ்ய சிருஷ்டி. 8 சிருஷ்டிகள் முடிவற்ற நிலையில் 9வதாக பூமியிலேயே மானிடர்களை படைப்பது மனுஷ்ய சிருஷ்டி. இவர்களை ராஜோகுணம் மேலிட்டவர்கள், கர்மமே பிரதானமாக இருப்பவர்கள், துக்கத்தையும் சுகம் என்று மயங்கும் புத்தி கொண்டவர்கள். 10 தேவ சிருஷ்டி. மேலே கூறிய 9 வகைகளுக்கு மேலாக வருவது தேவ சிருஷ்டி. இது 10வது ஆகும். இதை பிராகிருத சிருஷ்டி பேதத்துடன் சொல்லப்படுகிறது. இது 18 வகைப்படும். அவைகள் சூரர்கள், அசுரர்கள், பித்ருக்கள், கந்தவர்கள், அப்சரஸ்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், சாரணர்கள், பூத பிரேத பிசாசங்கள், வித்யாதரர்கள், கிண்ணரர்கள், கிம்புருடர்கள், கருடர், தைத்தியர்கள், அந்தகர், உரகர், போகபூமியர். மேற்கூறியவைகளே பிரம்மனால் செய்யப்பட்ட தசவித சிருஷ்டிகள் எனப்படும். தசவித சிருஷ்டிகளுக்கு பிறகு பிரம்மதேவர் எதை சிருஷ்டிக்கப் போகிறார்? இதை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 19 காண்போமா? அனுபவிக்க தயாராக இருங்கள். நன்றி, வணக்கம்.